ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ட்ரிப்பு ஃபைனலி ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு புது நாடு, புது அனுபவம், புது ஜேர்னி, பியூட்டிஃபுல் பீச்சஸ், ஹெரிட்டேஜ் டவுன், நைட் வைப்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம போற ஊரு வியட்நாம். ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறதுனா பேக்கிங் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுலயும் நம்மளுக்கு மேக்கப் ஐட்டம்ஸும் ட்ரெஸ்ஸும் ரொம்பவே முக்கியம். நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன்னு சொல்றேன் வாங்க. ட்ரிப்புக்காக நான் பேக் பண்ண ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். இந்த தோடெல்லாம் நான் பிளிப்கார்ட்ல வாங்கினேன். புதுசா வாங்கினதுன்னு பார்த்தா அந்த தோடு மட்டும்தான். மத்ததெல்லாம் என்கிட்ட இருந்ததை தான் எடுத்துக்கிட்டேன். சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம். சாப்டெக்ஸ் எப்பயுமே நான் லிப்ஸுக்கு அதை தான் யூஸ் பண்றேன். ரெனி லிப்ஸ்டிக் ரீசன்ட் டைம் என்னோட ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா லிப்ஸ்டிக்கையும் எடுத்து உள்ள போட்டுட்டேன். நம்ம போடுறோமோ இல்லையோ பேக் பண்ணி கொண்டு போனோம்ல. காம்பேக்ட் பவுடர், ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ, காஜல், லிப் லைனர், கிளிப்பு, பேண்டு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். கடைசியில யூஸ் பண்ண போறது என்னமோ ஒன்னோ ரெண்டோ தான். ஆனா நம்ம பேக் பண்ணியே ஆகணுமே. எல்லாத்தையும் எடுத்து வரிசையா வச்சு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அழகா ஒரு பேக்ல சூப்பரா பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மேக்கப் ஐட்டம்ஸ் புதுசா வாங்கலைனாலும் ட்ரெஸ் எல்லாமே புதுசுதான். அன்லிமிட்டெட்ல 2 டாப்ஸ் 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாமே வாங்குறது மீசோல தான். சரவணா ஸ்டோர்ஸ்ல, அன்லிமிட்டெட்ல, மீசோல, பத்தாததுக்கு 2 டாப்ஸ் பிளிப்கார்ட்ல எல்லாத்தையும் வாங்கி போட்டு பார்த்து சூப்பரா பேக் பண்ணி அதையும் உள்ள வச்சாச்சு. இனி என்ன, பேக்கிங் ஓவர். அடுத்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. நாங்க புக் பண்ணது 6 nights 7 days ட்ரிப்பு. இதுதான் எங்களோட டே வைஸ் இட்னரி. ஃபர்ஸ்ட் நாங்க போனது டனாங். நாங்க பிளான் பண்ணது டனாங். அங்க இருந்து சாப்பா, அதுக்கப்புறம் ஹனாய். நான் இங்க டே வைஸ் இட்னரி போட்டிருக்கேன். மொதல் நாள் லேண்டன் லைட்ஸ் பாக்குறோம், மார்பிள் மவுண்டைன் போறோம், மறுபடியும் ஹோட்டல்ல போய் படுத்து தூங்குறோம். 2வது நாள் கேபிள் கார் ரைடு, பிரெஞ்சு வில்லேஜ், ஃபேண்டசி பார்க்கு, கோல்டன் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் 3வது நாள் நேரா ஹனாய்க்கு போறோம். ஹனாயில இருந்து சாப்பாக்கு பஸ் ஜர்னி. அன்னைக்கு ஃபுல்லா டிராவல்ல தான் போகுது. 4வது நாள் நேரா ஃபேன்ஸ்பியன் பீக் வித் கேபிள் கார் போறோம். அப்புறம் கேட் வில்லேஜ். இன்னைக்கு லஞ்ச் அவங்களோட தான். 5வது நாள் மறுபடியும் சாப்பால இருந்து ஹனாய்க்கு வர்றோம். அங்க நம்மளே சுத்தி பார்த்துக்கலாம். ட்ரெயின் ஸ்ட்ரீட், பியர் ஸ்ட்ரீட், ஹோச்சிமின் மியூசியம் அப்படின்னு என்னென்ன இருக்கோ நம்மளா சுத்தி பார்க்குற நாள். டே 6 ஃபுல்லா ஹலாங் பே. இந்த நாள் ஃபுல்லா ஒரு க்ரூஸ்ல இருக்க போறோம். கயாக்கிங் போலாம், கேவ்க்குள்ள போலாம், அந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த டே ஃபுல்லா க்ரூஸ்ல தான். லஞ்சும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. 7th டே மார்னிங் கிளம்பி ஊருக்கு வர வேண்டியதான். இதுதான் இவங்க கொடுத்த இட்னரி. நாங்க வியட்நாமுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வச்சிருக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். என்னடா 50 லட்சமா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. இந்தியன் மணில அது 20,000 தான். வியட்நாம் போனா நம்ம லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ணணும். பேக்கிங் முடிஞ்சது. எங்கெல்லாம் போறோங்கிற இட்னரி பார்த்தாச்சு. இந்தியன் மணியையும் வியட்நாம் டாங்கா கன்வெர்ட் பண்ணியும் வச்சாச்சு. ஆல் செட். கிளம்பலாமா? எங்களுக்கு நைட் 12:20க்கு ஃபிளைட் சென்னையில இருந்து. நைட் ஒரு 9:30க்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த தடவை எங்களுக்கு அவங்க புக் பண்ணி கொடுத்திருந்தது மலேசியா ஏர்லைன்ஸ். அந்த கவுண்டர் எங்க இருக்கு அப்படின்னு தேடி போய் லக்கேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெயிட் மிஷின்ல பார்த்து செக்இன் பண்ணி போர்டிங் பாஸும் கையில வாங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி எப்பவும் போல பல போட்டோஸ், ரீல்ஸ்ன்னு என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்துட்டு இமிகிரேஷனுக்குள்ள போயாச்சு. இமிகிரேஷன்ல 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க. எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க? வெக்கேஷனுக்கு போறோம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ல சீலை வாங்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்தாச்சு. இது வரைக்கும் நாங்க போனதெல்லாம் ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்னு இந்த மாதிரி ஃபிளைட் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மலேசியா ஏர்லைன்ஸ்ல போறோம். அப்படி என்ன புதுசா இருந்துற போது, எல்லா ஃபிளைட்லயும் இருக்கிறதா இதுலயும் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா சூப்பரா ஒரு பில்லோ, பெட்ஷீட்னு கையில கொடுத்துட்டாங்க. பில்லோ, பெட்ஷீட்டோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. குளிர் ரொம்பவே நல்லா தாங்குச்சு. அது மட்டும் இல்லாம மொபைல் வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ், சாப்பாடெல்லாம் வச்சுக்கிறதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ்ன்னு 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. எத்தனை தடவை ஃபிளைட்ல போனாலும் ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகும்போது வீடியோ எடுக்கலைன்னா எப்படி? ஃபிளைட் மூவ் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் ஃபுல்லா ஒரே வீடியோ தான். எத்தனை தடவை இந்த வியூவை பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது. வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு. டைம் நைட்டு 12. லைட்டா தூக்கம் வர்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இப்படி ஒரு வியூவை எப்படி மிஸ் பண்ண முடியும்? மறுபடியும் போய் நம்மளால இப்படி பார்க்கவா முடியும்?
நம்ம மட்டும் பார்க்காம வீடியோவா எடுத்து வச்சுட்டா எப்ப வேணாலும் திரும்பி திரும்பி பார்த்துக்கலாம்ல. அதனாலதான் சூப்பரா ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நைட் டைம்ல மேல இருந்து சென்னைய பாக்குறதுக்கு ஃபுல் லைட்டோட சூப்பரா இருந்தது. இத நிறைய வீடியோல நிறைய பேர் சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. நான் புதுசா சொல்லல, ஆனா அதுதான் உண்மை. கரெக்டா ஜன்னலோர சீட்டு வேற கிடைச்சிருச்சு. வீடியோ எடுக்காம இருக்க முடியுமா? நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சென்னையை விட்டு கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கோம். கீழே எட்டி பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்தாலும் இந்த வியூவை பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. மைண்ட்ல எல்லா ஃபிளைட் ஆக்சிடென்ட்டும் ஒரு செகண்ட் வந்துட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, போவோம் அப்படின்னு சென்னைக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு ஃபுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஃபுல் மீல்ஸ் மாதிரி எல்லாமே கொடுத்திருந்தாங்க. சப்பாத்தி, ரைஸ், பிக்கிள், ஸ்வீட்டு, சாலட், கர்டுன்னு எல்லாமே கொடுத்தாங்க. ஃபிளைட் ஃபுட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஆனா இந்த ஃபுட்டு செம்மையா இருந்தது. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருந்தது. சரி, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிளைட்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாங்க. நம்ம கோலாலம்பூர் வந்துட்டோம் போல அப்படின்னு மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சென்னையோட வியூ மட்டும் இல்லைங்க, கோலாலம்பூர் வியூவும் மேல இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. நாங்க கோலாலம்பூர் ரீச் ஆன டைம் காலையில 6:50. ஆனா அப்பயும் இவ்வளோ இருட்டாதான் இருந்தது. என்னடா இந்த சைடு எல்லாம் சூரியன் கொஞ்சம் லேட்டா தான் உதிக்கும் போல இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. டேக் ஆஃப் பண்ணத வீடியோ எடுத்துட்டோம். லேண்டிங்க வீடியோ எடுக்க வேணாமா? லேண்டிங்கையும் சூப்பரா ஒரு வீடியோ எடுத்துட்டு கோலாலம்பூர் போய் இறங்கியாச்சு. நாங்க கரெக்டா ரீச் ஆனது காலையில 6:50. எங்களுக்கு அடுத்த ஃபிளைட்டு மறுபடியும் 12 மணிக்கு தான். அது 1.5 மணி நேரம் ஃபிளைட்டு டனாங் போறதுக்கு. நாங்க போன டைமுக்கு எந்த கேட்ல அந்த ஃபிளைட் வருதுன்னு கூட இதுல அப்டேட் பண்ணவே இல்லை. 12 மணிக்கு ஏறி காலையில 7 மணி வரைக்குமா டிராவல் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாங்க டிராவல் பண்ணது என்னமோ 4 மணி நேரம் தான். ஆனா டைம் டிஃபரன்ஸ்னால இந்தியால 12 மணி, அங்க 6:50. நம்ம டைமுக்கு 4:30 மணியோ 5 மணி தான் ஆயிருந்தது. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு, நம்மளால எதுவும் வாங்கவும் முடியாது. ஏன்னா மலேசியால வேற மணி, அந்த மணியை நாங்க கன்வெர்ட் பண்ணி வைக்கல. அதான் மலேசியா ஏர்லைன்ஸ்ல சூப்பரா ஒரு மீல்ஸ் கொடுத்தாங்களே, அதுவே வயிறு ஃபுல்லா தான் இருந்தது. போர்டிங் பாஸ் ஆல்ரெடி சென்னையில கொடுத்தனால மறுபடியும் அதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லாம இருந்தது. 11 மணிக்கெல்லாம் போய் செக்இன் பண்ணிட்டு ஃபிளைட்டுக்குள்ள வந்து உட்காந்தாச்சு. இதுவுமே மலேசியா ஏர்லைன்ஸ் தான். நைட்ல ஃபிளைட்டை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாச்சு. டே டைம்ல போட்டோ எடுக்க வேணாமா? ஏர்போர்ட்ல இருந்த எல்லா ஃபிளைட்டையும் விடாம ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஃபுல்லா போட்டோ எடுத்தாச்சு. நைட் வியூவை பாத்தீங்க, இப்போ டே வியூவை பாருங்க. நாங்க பயங்கர டயர்ட் ஆயிட்டோம், செம்மையா தூக்கம் வந்துச்சு. இருந்தாலும் விண்டோ சீட்டு, வெளியே இப்படி ஒரு வியூ பார்க்காமையும் இருக்க முடியல, வீடியோ எடுக்காமையும் இருக்க முடியல. நார்மல் வீடியோ, டைம் லேப்ஸ்ல ஒரு வீடியோ, ஸ்லோ மோஷன்ல ஒரு வீடியோ, என்னெல்லாம் எடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ இந்த கிளவுட்ஸை வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்தாச்சு. நீங்களும் இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
1.5 மணி நேரம் கழிச்சு வியட்நாம்ல வந்து லேண்ட் ஆயாச்சு. இதுதான் டனாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நாங்க போய் ரீச் ஆன டைம் 1:40. ஹனாய் போனாதான் ஸ்பீட் பாஸ் ஏதோ எடுக்கணும், டனாங்ல அதெல்லாம் தேவைப்படாது, கூட்டம் ஒன்றும் பெருசா இருக்காது இமிகிரேஷனுக்கு நினைச்சுதான் போனோம். ஆனா மேல இருந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயோ அந்த ஸ்பீட் பாஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இங்க எப்படியும் 1 மணி நேரம் நிக்க தான் போறோம் போல அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. கரெக்டா அந்த கியூவெல்லாம் கிளியர் ஆகுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு வழியா இமிகிரேஷனை முடிச்சுட்டு டனாங் ஏர்போர்ட்ல லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து கார்ல ஏறிட்டோம். ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு பிரைவேட் டிரான்ஸ்பர் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால டிரைவர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஹோட்டல் போற வழியில ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே தான் போனோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா ரொம்ப கிளீனா, காமா, ஆர்கனைஸ்டா வச்சிருந்தாங்க. எங்களுக்காக டிரைவர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணாரு. ஏன்னா இமிகிரேஷன்ல லேட் ஆயிருச்சு. டனாங்ல எங்களுக்கு புக் பண்ணியிருந்த ஹோட்டல் அன்ஃபடா ஹோட்டல். ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் டிரைவ்ல தான் இருந்தது. எப்படா ஹோட்டலுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் போனோம். ஈவினிங் எங்களை ஹொயான் டவுனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. சரி எப்படியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா ரூமுக்கு போன உடனேயே எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, 3:30 மணிக்கு ஹோட்டல்ல இருந்து நாங்க உங்களை பிக்கப் பண்ணிடுவோம், ரெடியா இருங்கன்னு. நாங்க ரூமுக்கு ரீச் ஆனதே 3 மணிக்கு தான். இது குரூப் டூர், லேட்டாவும் போக கூடாது, சரி உடனே கிளம்புவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு கிளம்பியாச்சு. 10 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் எங்களை மார்பிள் மவுண்டனுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த மார்பிள் டெம்பிள 5 லைம்ஸ்டோன் ஹில்ஸ்னு சொல்றாங்க. இங்க நிறைய கேவ்ஸ், டனல்ஸ், ஹிடன் டெம்பிள்ஸ்னு இருக்கு. உள்ள புத்தா ஸ்டாட்யூஸ், பகோடாஸ்ன்னு நிறைய வச்சிருந்தாங்க. அந்த கேவ்ஸ்குள்ள போறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ஸ்பிரிச்சுவலா இருந்தது. நாங்க இருந்த டயர்டுக்கு எங்களால மேல வரைக்கும் கிளைம் பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் ரெடியா தான் இருந்தாரு, ஆனா நான் ரெடியா இல்ல. அதனால ஒரு அளவுக்கு மேல போய் புத்தாவோட டெம்பிள்லாம் பார்த்துட்டு கேவுக்குள்ள எல்லாம் பார்த்தோம். போட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸா இருந்தது. போட்டோ, வீடியோன்னு நிறைய எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் மேல ஏறி போனா டனாங்கோட சிட்டி வியூவும் பீச் வியூவும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்க 12 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு எங்களால அதை போய் பார்க்க முடியல. இதுக்குள்ள மட்டும் நல்லா சுத்திட்டு திரும்ப கீழே வந்துட்டோம். மவுண்டனுக்கு மேல ஏறுறதுக்கு லிஃப்ட் வச்சிருக்கிறத இந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ரொம்ப முடியாதவங்க எல்லாம் லிஃப்ட் வழியா மேல வரைக்கும் போயிட்டு அந்த கேவுக்குள்ள போயிட்டு புத்தா டெம்பிள் போயிட்டு வரலாம். எங்க கூட வந்தவங்க எல்லாம் மேல போயிருந்தாங்க. நாங்க கீழே உட்காந்து இளநீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ல ஏறி ஹொயான் டவுனுக்கு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 6:30 மணி தான் ஆயிருந்தது. ஆனா டின்னர் சாப்பிடலான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊரோட ஸ்பெஷல் எல்லாமே கொடுத்தாங்க. நான்வெஜ், வெஜ், எது ப்ரிஃபரன்ஸோ, எது வேணுமோ சாப்பிடலாம். எங்களுக்கு புதுசா ஃபுட் ட்ரை பண்றது ரொம்பவே பிடிக்கும். நான் வெஜ், என் ஹஸ்பண்ட் நான்வெஜ். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹொயான் ரிவர்ல போய் லேண்டன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கூட்டிட்டு போனாங்க. எங்களோட பேக்கேஜ்லயே இது இன்க்ளூடட். இன்னைக்கு நாங்க எதுவுமே செலவு பண்ணல. ஈவினிங் டைம்ல தான் ஹொயானோட ரியல் மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரீட் ஃபுல்லா கலர்ஃபுல்லா லேண்டன்ஸ், லைவ் மியூசிக் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். நைட் மார்க்கெட்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா லோக்கல் ஃபுட், ஹேண்ட்மேட் ஐட்டம், சோவனீர்ஸ்னு எல்லாமே கிடைக்கும். இன்னையோட ஹைலைட்டே என்னன்னா இந்த ரிவர்ல லேண்டன் ரிலீஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்குன்னு தனியா ஒரு போட் கொடுத்துட்டாங்க. லேண்டன் லைட் பண்ணி வாட்டர்ல விடும்போது ஒரு பீஸ்ஃபுல்லா மேஜிக்கல் ஃபீல் வரும். இந்த லேண்டனை தண்ணியில விடும்போது நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிறவங்களோட நம்பிக்கை. நம்ம அந்த ஊருக்கு போய் அதை பண்ணாம வந்தா எப்படி? 15 மினிட்ஸ் போட் ரைடு போய் லேண்டன் ஏத்தி தண்ணிலையும் விட்டுட்டு வந்தாச்சு. இந்த ஊரு ரொம்பவே ஃபேமஸ். 15th 19th செஞ்சுரி வரைக்கும் இது ஒரு மேஜர் ட்ரேடிங் போர்ட்டா இருந்திருக்கு. சைனா, ஜப்பான், யூரோப் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இங்க வந்துதான் செட்டில் ஆயிருக்காங்க. அதனாலதான் இங்க பில்டிங்ஸ்ல சைனீஸ், ஜாப்பனீஸ், பிரெஞ்சு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. எல்லோ கலர் பில்டிங்ஸ், நேரோ ஸ்ட்ரீட்ஸ், லேண்டன் லைட்ஸ் நைட்ல பார்த்தா லிட்ரலி ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் இருந்தது. 12 மணி நேரம் நாங்க டிராவல் பண்ணி வந்த டயர்டே தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே இருக்கலாம் போலதான் இருந்தது. மொதல் நாளே இவ்வளோ சூப்பரா இருக்கே, இன்னும் 5 நாள் எப்படி இருக்க போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஃபுல்லா சுத்தி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம்.
இந்த ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருந்தது. நம்ம ஊர்லயும் இது கிடைக்கும், இருந்தாலும் அங்க இருக்கிற ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு ரோலிங் ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. டே 1 இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு இந்த டோட்டல் பேக்கேஜ் காஸ்ட் 1,10,000 ஆச்சு ஃபிளைட் இல்லாம. ஆனா டே 1 கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஆன் டைம் பிக்கப், ஆன் டைம் டிராப், செம்ம பிளேஸ்ல ஃபுட், எதுக்குமே எக்ஸ்ட்ரா பணம் எதுவுமே கேட்கல. எந்த இடத்துக்கு போனாலும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணாங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ்ல ஏறி ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. நாங்க இருந்த ஹோட்டல்ல 9th ஃப்ளோர்ல இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருந்தது. சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டோம். டே 1 பிளான் படி பக்காவா போச்சு. போன எல்லா இடமுமே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Day 2 video on the way. Thank you for watching.